டைம் சொன்னது வந்து 12:30 மணி மாதிரி டைம் சொல்லியிருந்தாங்க. வந்ததே 7 மணி தான். கிட்டத்தட்ட ஒரு 11 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் குழந்தைங்களோட எல்லாம் ஃபேமிலியோடு எல்லாம் வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு தாங்க விஜய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நேரத்தில் டைம் லேட்டாக குழந்தைங்க எல்லாம் ஒன்று மயக்கம் போட இது பண்ணுறதுனால இந்த கும்பல் நெரிசலில் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஒரு குடும்பத்தில் 3 பேர் இறந்துட்டாங்க. அம்மா, பையன், பொண்ணு 3 பேர் இறந்துட்டாங்க. திண்டுக்கல்லேருந்து ஒரு பையன் வந்தாப்படி அவங்க வீட்டுக்கார கல்யாணம் ஆகி இப்போ 1 வருஷம் ஆகுது. 8 மாதம் வயிற்றில் மாசமாக இருக்குது. இந்த பையன் இங்கே வந்து இந்த பையன் இறந்துட்டாப்படி. நேற்று நடந்து பிரச்சனை பூரா அராஜகம். துண்டை தலையில் கட்டிக்கிட்டு 3 பேர் 4 பேர் வண்டியில் ஏறிக்கிட்டு மரத்தில் ஏறிக்கிட்டு ஆட்டம் போட்டு இத்தனை கும்பலில் வந்து செத்து போயிட்டானுங்க. பேசுகிறேன் ஒரு பொம்பளை தேவையெல்லாம் பேசக்கூடாது. என்ன பேசுறான்னு தெரிஞ்சு பேசுகிறான். போல ஆளை பாடுறா. என்ன நினைச்சுன்னா தெரியாது. விளக்கண மாதிரி பேசுறியா? இது கரண்ட் ஆஃப் பண்ணனால இன்னும் கொஞ்சம் நிறைய அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டுருச்சு. இல்லைன்னா இன்னும் நிறைய ஆயிருந்திருக்கும். எல்லாம் மரத்தில் தொங்குறாங்க, அங்கே தொங்குறாங்க, இங்கே தொங்குறாங்க. என்ன பண்ணுவாங்க பொதுமக்கள்? 4 பேர் இருந்தால் பரவாயில்ல. அவ்வளோ கும்பலில் இங்கிட்டு தள்ள அங்கிட்டு தள்ள அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. ரோடு எத்தனையோ ரோடு இருக்குங்க. ரோடு இல்லாமல் இல்லை. அந்த பக்கம் ரோடு இருக்குது. எதுக்கு அவ்வளோ கூட்டம் நல்லாவே தெரியுது. ஏன் ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் உள்ள வருது? தேவையில்லாமல் ஆம்புலன்ஸ் உள்ள விட்டால் தான் பிரச்சனை. ஆம்புலன்ஸுக்காக வழி விட சொல்லி தள்ளுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி நடக்குது. ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் வழி வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பக்கம் ரோடு இருக்குங்க. ரோடு இல்லாமல் இருக்கா? பக்கத்தில் ரோடு இல்லாமல் இருக்கா? ரோடு இருக்குது. எதுக்கு ஆம்புலன்ஸ் விடுறாங்க? வெளியே ஆம்புலன்ஸ் விடுறதுனால இந்த பிரச்சனைகள் தான். தண்ணியே இல்லை. நல்ல தண்ணி இல்லாதே முக்கால்வாசி மயங்கி விழுந்திருக்காங்க. தண்ணி அங்கங்கே ஒரு தண்ணி லாரி பாட்டில் தண்ணி வச்சுருந்துருக்கணும். அது வைக்கல. இப்போ எங்கள் வீட்டு வழியே வந்தாங்க. நாங்களே 4-5 குடம் தண்ணி எல்லாத்துக்கும் மோந்து கொடுத்தோம். தண்ணி அவ்வளோ ஒவ்வொருத்தரும் 1/2 லிட்டரு குடிக்கிறாங்க மயக்கத்தில். இல்லை, நெரிசல் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. பயங்கர நெரிசல். நாங்களே இங்கே தான் பக்கத்தில் தான் வீடு. இங்கேலாம் வரவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு வரல. நான் 3:30 வந்து பார்த்தா அப்போவே இங்கே எல்லாம் ரோடு எல்லாம் பிளாக்கு எல்லாம் தலையாக தெரியுது. இந்த இடமெல்லாம் ஏரியாவில் சனம் ஒன்றும் சமாளிக்க முடியாத அளவு கும்பல். that have been damaged over here. They got stuck over here. டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல, கரெக்டாக அந்த டைமுக்கு வரல. அதனால் அவங்களுக்கு நாமக்கல் முடிச்சுட்டு இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து கும்பல் இங்கேருந்து கும்பல் எல்லாம் கும்பல் அதிகமாகிடுச்சு. கூட்ட நெரிசலில் அவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லாம் மூச்சு திணறல தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. அதனால் ஏன்னா டைம் கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் கும்பல் சீக்கிரம் பார்த்துட்டுலாம் கிளம்பியிருப்பாங்க மக்கள். நேரமே வந்துட்டு ரொம்ப தண்ணி இல்லாமல் ஒரு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை இதெல்லாம் இது இல்லாமல் அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்ததுனால இந்த கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இல்லை, ஒரு பர்மிஷன் இங்கே தான் அவங்க வாங்கியிருந்தாங்க. பர்மிஷன் வாங்கியிருந்தால பாதுகாப்பு நடவடிக்கை அவங்களும் எல்லாமே சொல்லி என்ன சொல்கிறது, சின்ன சின்ன பசங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே கரெக்டாக அந்த விதிமுறையில் ஃபாலோ பண்ணல. மீறிக்கிட்டு மறுபடியும் காவல்துறை என்ன தான் உங்களுக்கு வலியுறுத்தல் பண்ணினாலும் அவங்க அதை கொஞ்சம் வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் நம்ம இது பண்ணி கொடுக்கணும். அது பண்ணாமல் சின்ன சின்ன பசங்க எல்லாமே ரொம்ப நேரம் அவங்களும் வெயிட் பண்ணி எல்லாம் இது பண்ணதுனால இந்த சம்பவம் நடந்துச்சு. பெரிய இழப்பு. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு யாரும் எந்த மீட்டிங்க்கும் போகக்கூடாது. மெயினாக வராதிங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாம் ரசிகர் விஜய் பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் வந்து இப்போ எவ்வளோ பெரிய இழப்பு. கரூருக்கே இது ஒரு பெரிய இழப்பு. இந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயும் நடக்க கிடையாது. அதுக்கு முன்னாடி எடப்பாடி வந்தார், அந்த எதுவும் பிரச்சனை இல்லை. முப்புரம் விழா நடந்தது, அங்கேயும் எந்த மாதிரி ஒரு இதுவும் இல்லை. பாதுகாப்புலாம் போலீஸில் அவங்களால முடிஞ்சது செஞ்சாங்க. ஒரு போலீஸார் அந்த ஒரு குழந்தைய முடியலன்னொன்னே டக்குன்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு கொடுன்னு ஓடினார். என்ன பண்ண முடியும்? அதுக்கு மீறி போலீஸ்காரங்க வந்து மக்களை கட்டுப்படுத்துனாங்களா, போலீஸ் அராஜகம் எங்களை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாது இல்லைங்களா? விஜய் சொல்லிட்டு போயிட்டாரு. போலீஸ்காரங்க இருந்தனால தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து என்னால் பேச முடிஞ்சுது. இல்லைன்னா அவங்க பாதுகாப்பு கொடுத்து வண்டி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, பாதுகாப்பு கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி விஜயே வந்து போலீஸ்காரங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டாரு.
ரொம்ப துயரங்க. கரூர்லன்னா எல்லா மக்களுக்கும் இது ரொம்ப துயரம். யாருக்குமே மனசில் வந்து ஒரு நிம்மதி இல்லை, எந்த இது இல்லை. நானே சம்பவம் வந்து நானே விடிய உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இன்னும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ. நாங்கள் ராயனூர், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தவங்க, அவங்க இப்போ தான் காஷ்மீர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவர் மிலிட்ரி, அவங்க புருஷன் பொண்டாட்டி புள்ள 3 பேர் வந்திருக்கிறாங்க. பொண்டாட்டி இறந்துருச்சு. அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் எங்கேயோ கும்பலில் மிஸ் ஆகி வந்துட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு இறந்துருச்சு. காஷ்மீர்லேருந்து வந்து ஒரு 3 மாதம் தான் ஆகுது. இதெல்லாம் பெரிய மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க. நேற்றுக்கு மத்தியானம் வரதா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு வர ஈவினிங் ஆகிடுச்சு. நேற்றுக்கு மத்தியானத்துலேருந்து வந்த ரசிகர்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க பார்க்குறதுக்காக. அது அதிகமான கூட்டங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் ஈவினிங் வர்றப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்ட நெரிசல் வந்து அங்கேருந்து வர அதிகமாகிடுச்சு. வந்ததுனால பைபாஸ்லேருந்து வர அதிகமாக கூட்டங்கள் அதிகமாக இருந்ததுனால இங்கே வந்து ப்ரொடெக்ஷன் கரெக்டாக போலீஸ் எதுவுமே கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு. அது ஆர்கனைசேஷன் எதுவுமே கரெக்டாக இல்லை. இங்கே எங்கேயும் அவர் வர்ற டைமில் நெரிசல் அதிகமாக இருந்ததுனால எங்கேயும் யாரும் போகக்கூடிய வழி இங்கே இல்லாதனால ஒவ்வொருத்தையும் இருக்கும். பக்கத்தில் இந்த பில்டிங் மேலையெல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பில்டிங் மேலே ஏற, பக்கத்தில் சீட்டு மேலே ஏற, இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்ததுனால ஏற்ற மாதிரி டிச்சுக்குள்ளெல்லாம் நிறைய பேர் விழுந்துட்டாங்க. அந்த டிச்சுக்குள்ளே விழுந்தது அந்த நெரிசலில் தான் நிறைய பேர். இந்த சந்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறையா மாட்டேங்குது. இந்த சந்து தான் அந்த போகிறதுக்கிற சந்து. அந்த சந்தில் ஒரு கார் ஒன்று 2 வீலர் பார்க்கிங் பண்ணதான் அந்த சந்துக்குள்ளே யாரும் போக முடியல. அந்த பார்க்கிங்கில் மாட்டுனால உங்களுக்கு கரெக்டாக ஒரு கேரி அந்த வர ரொம்ப நெரிசலானால கடலில் மாதிரி கூட்டம் ஒரு சைடு அப்படியே ஏற ஆரம்பிச்சு. வண்டி மூவ் கூட்டம் அப்படியே ரொம்ப அதிகமாக ஏற குழந்தைனாலே யாருனாலே மூச்சு விட முடியல. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரொம்பவுமே வந்து அந்த கூட்ட நெரிசலை எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் வந்துருச்சு. அது கரெக்டான ஆர்கனைசேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, கரெக்டாக ஒரு வழி நடத்தியிருந்தாங்கன்னா நிறைய உயிரை காப்பாற்றி இருந்திருக்கலாம். கேரவன் வர தண்ணி கரெக்டாக அந்த இடத்துல தண்ணி கொடுக்குற வசதி. அவர் வந்து பேசினப்பவே வண்டிக்கு முன்னாடியே ஒரு பையன் மயக்க மாட்டாப்ல. இந்த இடத்துல பேசினப்பவே ஒரு பையன் மயக்க மாட்டா அந்த பையன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அவர் தான் தண்ணி பாட்டிலே கொடுத்து கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் கொடுத்து ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனால் கரெக்டான உங்க இடம் ரொம்ப குறுகலான இடம். இடையில டிவைடர் இருக்கு. இந்த பக்கம் ஒரு வண்டி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி 3 வண்டி ஆர்கனைசேஷன் போகுது. அதனால உங்களுக்கு போக்குவரத்து வந்து ரொம்ப குறுகலா இருந்ததுனால அந்த கூட்டத்தை சமாளிக்கக்கூடியது இல்லை. கிட்டத்தட்ட மத்தியானத்துலேருந்து கூட்டம் நெரிசல் கம்மியாக இருந்துச்சு. அவர் கேரியான்னு வரைகிறப்ப வந்துட்டு நீங்கள் பூரா ரொம்ப கூட்டம் ஒன்றா அலையாட்டம் வந்ததுனால அவர் பேச்சை கேட்கணும், ஸ்பீச்சை கேட்கணும்னு சொல்லி அங்கேருந்து வந்தீங்க பூரா ஒன்றா வரதுனால கூட்ட நெரிசல் ஒன்றுமே சமாளிக்க முடியல. தப்பு நடந்தது என்ன சொல்றது? தப்பு நடந்தது காரணம் வந்து கரெக்டான ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கணும். கரெக்டான ப்ரொடெக்ஷன் இருக்கணும். கூட வந்த பசங்க இங்கிருந்து பார்த்த பசங்க எல்லாமே ஒரு சிலர் தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணி ஒரு சிலர் மேலையெல்லாம் ஏற்றி விட்டாங்க. எல்லாத்தினாலே அதை பண்ண முடியாதுல்ல. அதிகமாக இருந்தது பெண்கள் தான்ங்கிற காரணம் அவங்களால ஏற முடியாது. குழந்தை எப்படி ஏறுவாங்க? மரண வேதனாக நம்ம துயரத எப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க எல்லாருமே. தப்பான லேட்டுங்க. அதாவது விஜய் வந்தது டைம் ஃபிக்ஸட் ஆனது லேட்டு. நாமக்கல்ல 3 மணிக்கு பேசியிருந்த அப்படி நடந்து வந்தால் கூட வந்திருக்கலாம். ஆனால் இங்கே போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் வந்து 500 போலீஸ் இருக்காங்க. ஆனால் 5000 போலீஸ் இருக்குது கரூரில். சரியா? 5000 போலீஸ் இருந்தாக்க இந்த மாதிரி நடந்திருக்காது. ஏன்னா சின்ன குழந்தை, பெரிய குழந்தை எல்லாம் இப்போ விஜய் பார்க்குறத ஒரு நடிகரை பார்க்கணும். அவர் முதலமைச்சராக வருவாரா வரமாட்டாரா அது அப்புறம். சரியா? அவர் நல்லவர் நல்லா தெரியும் எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து வின் பண்ணுறது அவர் தான் நினச்சி எல்லாரும் பார்த்துக்க தான் வந்திருக்காங்க. ஆனால் இப்படி நடந்தது ஒரு துயரமான செயல். சரியா? இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. சரியா? போலீஸ் பாதுகாப்பு இல்லை. அதிகப்படியாக போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி நடந்திருக்காது. இடமெல்லாம் இருக்குங்க. இடம் இல்லாமல் இல்லை, இடம் இருக்குது. இங்கே இருக்குன்னா பழனிசாமி அவருக்கு இங்கே தான் கொடுத்தாங்க. அதனால் இங்கேயே கொடுத்துட்டாங்க. அவருக்கு விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியும். இந்த இடத்துல கொடுத்துடக்கூடாது. போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இல்லைங்க. அதான் மெயின். போலீஸுங்கிறது ரொம்ப இல்லை. யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு தெரியல. மக்கள் மேலே சொல்கிறதா கவர்மெண்ட் மேலே சொல்கிறதான்னு தெரியல. அவ்வளோ கூட்டத்துக்கு கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கிறதா மக்கள் நிறையா பேர் எல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதான் பெரிய இதாக இருக்குது. எல்லாம் கொண்டு வர வேணாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கூப்பிட்டு வர்றாங்க. பார்க்க ஒரு ஆர்வம், மக்கள் நடிகரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம். அப்போ வர்றாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாருமே கரூரில் தூக்கம், செம தூக்கம். கரூர் டவுன் கடை பூரா அடைச்சாச்சுங்க. இப்போ இந்த கடையெல்லாம் ஒன்றும் திறந்துருக்குல்ல. இந்த கொஞ்ச நேரத்தில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது மாதிரி இடம் வந்து செஞ்சதே தப்பு. வேறு இடத்த செஞ்சுருக்க, வேறு இடத்த மாற்றிருந்தாங்க இது மாதிரி நடந்துருங்க. சரியா?
இதை விட நான் சொல்ல தெரியாது. சரி, ஓகேயா, தேங்க்யூ வெரி மச். கொஞ்சம் பெரிய இடமா கொடுத்தா தப்பிச்சிருக்குமா நமக்கு தெரியல. ஒரு சின்ன இடமா போச்சு. ரெண்டாவது ஓடுறதுக்கு அந்த வழி இல்லை மக்களுக்கு. ஸ்பேஸ் ஹெவி கூட்டம். ஒரு மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் தடியாக சொல்கிறாங்க. மொத்தத்தில் அந்த இதுக்கப்புறம் போகிறதுக்கு வழி இல்லை. நெருக்கும் போது நெரிசல் இல்லை. அப்புறம் அப்படியெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. எதனாலும் தெரியலையே. கூட்டம் தான், கூட்டம் ஜாஸ்தி. 10 மைலேருந்து கூட்டமாக இருக்காங்க. நிறைய கூடிருச்சு கூட்டம். 10 மணியிலிருந்தே ஓவர் கூட்டம். ஜனங்கள் நெருக்கடி. சின்ன குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? நெரிசல். அப்புறம் தண்ணி வசதி இல்லை.